ஹலோ காய்ஸ், நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த பிக் அப்டேட்டுங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் கண்டிப்பாக எல்லாருக்குமே சூப்பராக இருக்குங்க. நம்ம எல்லாருமே இதுக்காக தான் நம்ம ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் நவம்பர் 15ஆம் தேதி எல்லா அப்டேட்டும் வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளே எல்லா டீமும் யார் யாரை ரிலீஸ் பண்ண போகிறீங்க, ரிட்டர்ன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தியாகணும்னு சொல்லிட்டு ஐபிஎல் நிர்வாகம் வந்து ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்பார்த்த மினி ஆக்ஷன் வந்து டிசம்பர் 12 இல்லை 13 இந்த 15 இந்த 3 தேதியில் ஏதாச்சும் ஒரு தேதியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. பட் இந்த தேதியில் முன்னாடியே இருக்கலாம், பின்னாடியே இருக்கலாம். ஸோ எந்த டேட்டில் வேணாலும் ஆக்ஷன் இருக்கலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனுக்கு முன்னாடியே சிஎஸ்கே இங்கே ஆக்ஷனை வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்தெந்த வீரர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ருத்ராஜ் கைக்வாட் அங்கே வந்து ரஞ்சி ட்ரோஃபியில் சும்மா சதத்தை அடித்து சும்மா தெருக்கி விட்டுட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே நிறைய இடத்துல சும்மா அவருடைய பர்ஃபார்மன்ஸை மாசாக காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் சிஎஸ்கே யாரை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க, யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் இருக்க போகுது. ஸோ அதை எல்லாத்தையுமே தாண்டிட்டு இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு பிக் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். எல்லாருக்குமே இந்த வீரரின் வருகை வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஸோ அப்படி ஒரு முக்கியமான வீரர் தாங்க சிஎஸ்கே உள்ளே கொண்டு வர போகிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாஷிங்டன் சுந்தரை தாங்க சிஎஸ்கே வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மூவ் சூப்பரான மூவுங்க. இந்த ஒரு அப்டேட்காக தான் எல்லாருமே அவளோட காத்துட்டு இருந்தோம். ஏன்னா தமிழக வீரர்கள் சிஎஸ்கே அணியில் இருக்காங்க, யாருக்குமே சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது. பட் அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நம்ம வாஷிங்டன் சுந்தரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அஃபிஷியலாகவே வந்து இதை ட்ரேட் மூலியமாகவே வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரேட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அவங்களுக்கான டிமாண்டை வந்து எந்த டிமாண்டும் வந்து சிஎஸ்கே கிட்ட வைக்கல. பட் சிஎஸ்கே உங்களுக்கு நான் வாஷிங்டன் சுந்தரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 3.5 கோடி ரூபாய்க்கு பேசி முடிக்க போகிறதாகவும் நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட்டில் வாஷிங்டன் சுந்தர் சிஎஸ்கே அன்னைக்கு வந்தார்னா கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவன் கம்ப்ளீட்லி வந்து செட்டப்புங்க. ஸோ பர்ஃபெக்டாக முடிஞ்சு போயிடுங்க. ஸோ இந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு தாங்க நம்ம காத்துட்டு இருந்தோம். அந்த பிளேயிங் லெவனில் இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்கை வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுன்றதுக்காக தான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இருக்க போகிறாரு. ஸோ பர்ஃபெக்டான ஒரு ஆப் ஸ்பின்னருங்க. ஸோ நல்ல லெஃப்ட் அண்ட் பவுலர் பேட்ஸ்மேன். ஸோ இந்த மாதிரி 2 விஷயமே அவர்கிட்ட இருக்குன்றதுனால கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து வாஷிங்டன் சுந்தரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்த முடிவில் தான் இருக்காங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆக போகிறார் அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ அப்டேட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் மேபி சிஎஸ்கே ட்ரேடு இந்த மாதிரி ஆப்ஷனில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் குஜராத்துக்கு எந்த ஒரு டிமாண்ட் இல்லை அப்படின்ற போது வேறு ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சுருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இந்த மினி ஆக்ஷனில் வந்து நிறைய வீரர்கள் உள்ளே வர போகிறாங்க. ஸோ எந்த டீம் போட்டி எடுக்க போகிறாங்க, எந்த டீமுக்கிட்ட பர்ஸ் வந்து அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு கேள்விகள் இருக்குதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு 10 கோடி ரூபாய் அஸ்வின் ரிட்டைர்மெண்ட் பணம் இருக்குது. ஸோ ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவருடைய ப்ரைஸ் அப்படியே இருக்குது அப்படின்னும் போது ஸோ அந்த வச்சு வேறு மாதிரியான ஒரு பிளானை வந்து சிஎஸ்கே போட போகிறாங்க அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு. பட் வாஷிங்டன் சுந்தரன்றது ஒரு 3 கோடி தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. டெவன் கான்வேவையும் சிஎஸ்கே வெளியே அனுப்ப போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கேவுடைய மாஸ்டர் பிளான் என்னவாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு திங்கிங்காக இருக்கும். ஸோ அந்த திங்கிங்கான ஒரு விளக்கம் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. டோட்டலி ஓப்பனிங் பேரை வந்து மாற்ற போகிறாங்க. ருத்ராஜும் ஆயுஷ் மாற்றி ஆட போகிறாங்க. ஊர்வில் பட்டேல் வந்து 1 ஒரு பொசிஷனில் வர போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா, டெவில் பிரவேஷ், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனை தான் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானில் தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருக்காங்க. ஸோ இப்போ எடுக்கிற வீரர்கள் எல்லாருமே சிஎஸ்கேவுடைய பேக்கப் பிளேயராக தான் இருக்க போகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பிளேயிங் லெவன் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்களே தவிர இனிமேல் வரக்கூடிய பிளேயரை வந்து எடுத்து அதை வந்து பிளேயிங் லெவன் செட் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் வந்து சிஎஸ்கே இல்லை அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து அந்த வாஷிங்டன் சுந்தர் எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினுடைய ரீப்ளேஸ்மெண்ட் அந்த இடத்துல அப்படியே அவரை வந்து விளையாட வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் வந்து சிஎஸ்கே ஏற்படுத்த போகிறாங்க. ஸோ அதே மாதிரி ஓப்பனிங் 1 டவுன் பொசிஷன், 2nd டவுன், ஸோ இந்த மிடில் ஆர்டர் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து சிஎஸ்கேவுடைய பிளான் அந்த ஃபுல்ஃபில் அந்த 21 பேரை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை மட்டும்தான் அவங்க வந்து தேட போகிறாங்க. மற்றபடி எந்த ஒரு விஷயம் இல்லை. ஸோ வாஷிங்டன் சுந்தர சிஎஸ்கே நீ வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து எப்படி இருக்குன்றதை பற்றி உங்களுக்கு சஜஷன் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவர் மட்டும்தானா அப்படின்றதையும் ஒரு கேள்வி இருக்குங்க. ஸோ இதை விட இன்னொரு சூப்பரான ஹிட்டரை வந்து சிஎஸ்கே வந்து பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டொனோவன் பெரேரா தாங்க சிஎஸ்கே நீ வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மூலியமா ட்ரேட் பண்ணலாமா இல்லை ஆக்ஷனில் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து டீப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக பர்டிகுலர்லி டொனோவன் பெரேரா, வாஷிங்டன் சுந்தர் இந்த 2 பேரில் வந்து யாரை வந்து பிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 2 பேருமே எடுக்கலாம் அப்படின்றையும் பிளானில் இருக்காங்க. ஸோ டொனோவன் பெரேரா வந்து நம்ம வந்து எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு தெரியும். ஸோ மேஜர் லீக்லன்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. ஸோ அவருடைய இன்னிங்ஸை பார்த்துட்டு அப்போவே காசி விஸ்வநாதன் அவர்கள் டிசைட் பண்ணிட்டாருங்க. ஸோ இவரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ஐபிஎல்ல கண்டிப்பாக இந்த டைம் நம்ம டீமில் தான் ஆட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை வந்து வீண் போகாது. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்காக கண்டிப்பாக நல்ல ஒரு செட் பேக் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை தாங்க இருக்குது. ஸோ அவர் போவாரா, கேமரன் கிரீனா, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து சிஎஸ்கே அணி இருக்குது. கேமரன் கிரீனும் ஒரு பக்கம் நல்ல ஹிட்டர் தாங்க. பட் என்னன்னா இவருக்கு இன்ஜூரியில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே டொனோவன் பெரேரா சிஎஸ்கே கம்பல்சரி எடுத்தாங்க அப்படின்னா கம்மி பட்ஜெட்டில் எடுத்து ஒரு நல்ல ஹிட்டரை வந்து நம்ம குவாலிட்டியான பிளேயரை வந்து நம்ம பிளேயிங் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு பிளானில் கண்டிப்பாக சிஎஸ்கே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏற்கனவே வந்து நமக்கு தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் நம்பி தான் போகிற டீம். ஸோ இப்போ தான் வந்து யங்ஸ்டர்ஸை நம்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய பிளானில் வந்து ஏகப்பட்ட மாஸ்டர் பிளான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். சிஎஸ்கே அணிக்கு 2 புது வரவுகள் வர போகிறாங்க. வாஷிங்டன் சுந்தர், டொனோவன் பெரேரா. ஸோ 2 பேரும் சிஎஸ்கேனுடைய பிளேயிங் லெவலில் இருந்தால் எப்படி இருக்கும், சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவல் எந்த அளவுக்கு செட் பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒரு பக்கம் ஐபிஎல்லாம் போயிட்டுருக்குங்க. இன்னொரு பக்கம் வந்து தரமான சம்பவம் வந்து இந்தியன் டீம் வந்து ஆஸ்திரேலியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தொடரை இழந்தாலுமே 3வது ஒரு நாள் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வந்து தரமாக செஞ்சுருக்காங்க. அந்த 2 போட்டியிலையும் தோல்வியை வந்து அந்த வெறியை வந்து 3வது போட்டியில் இந்திய அணி காட்டியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மீண்டும் ரோகோ அவருடைய காம்பினேஷன் சேசிங் வேறு மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ ஆஸ்திரேலியாவை வந்து கிட்டத்தட்ட அந்த 2018 காலகட்டத்தில் அந்த ரோஹித் சர்மா வந்து ஃபாஸ்டஸ்ட் 100 அடித்தார். ஸோ கோலி வந்து அதை விட மிக வேகமாக ஃபாஸ்டஸ்ட் 100 அடித்தாருங்க. அந்த 2 பேரும் அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 350 ரன் அடித்து அந்த சேஸ் பண்ண அந்த பவர் தாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான இன்னிங்ஸ் வந்து ரோஹித் சர்மா கோலி கொடுத்தாங்க. ரோஹித் சர்மா வந்து ஒரு அற்புதமான சதம். ஸோ அதிக வயசில் வந்து சதம் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸு அப்படி இருந்துச்சுங்க. ஸோ இந்த தொடரில் இந்த ஏஜ்லேயும் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அவார்டுகளை வந்து குவிச்சு தள்ளிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவருடைய ஃபிட்னஸ் வந்து எவ்வளோ நாள் ஒரு குறையாக பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து தரமான ஒரு ஃபிட்டோடு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு விராட் கோலி அவர்கள் ஒரு பக்கம் 2 கண்டினியூஸாக வந்து ஒரு 2 டக் அவுட் ஆனார். பட் இருந்தாலுமே 3வது போட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான போட்டியை வந்து எல்லாருக்குமே காட்டிட்டாருங்க. ஸோ நான் மீண்டும் கம்பேக் பண்ணுவேன், எனக்கு வந்து வீழ்வே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் எழுந்திருக்காருங்க. ஸோ கண்டிப்பாக இன்னும் அவர்கிட்ட இருந்து நிறைய போட்டிகளை வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கணுன்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ விராட் கோலி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு, ரோஹித் சர்மா, விராட் கோலி அவர்கள் இன்னும் எவ்வளோ நாள் இந்திய அணியில் வந்து ஓடிய தொடரில் வந்து ஆட போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய சதங்களை வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரோஹித் சர்மாவும் செம்ம ஃபார்மில் இருக்கார், விராட் கோலியும் செம்ம ஃபார்மில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக இன்னும் இவர்கிட்ட இருந்து நிறைய ஓடிய ரன்ஸை வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய தொடர்களில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஓடிய உலகக்கோப்பை வரைக்கும் இவங்க 2 பேரும் இந்தியன் டீமில் ஆடுவாங்களா இல்லையா அப்படின்றது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இவங்க 2 பேரும் ஓடிய உலகக்கோப்பையில் இல்லாத ஒரு உலகக்கோப்பை ஆடினா இந்தியன் டீம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.